بسم الله الرحمن الرحيم. அடுத்து உங்கள் மத்தியிலே சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்கள் நல்ல நகைச்சுவையாக பாடல்தான் இஸ்லாமா அப்படி என்கின்ற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தௌஹீத் எழுச்சி மாநாடு அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் எனக்கு பாடல்கள் தான் இஸ்லாமா என்று தந்திருக்கிறார்கள். இது என்ன கோணத்தில் சொன்னா மீண்டும் மௌலிது என்ற தலைப்பா தான் இருக்கணும். இந்த தலைப்பை நீங்கள் இதில் பெரும்பாலான ஆளுக்க கேட்டிருப்பீங்க. பாடல்கள் தான் இஸ்லாமா அப்படிங்கிற தலைப்பு ஏன் அப்படி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, ஒரு காலத்தில் நம்மெல்லாம் இந்த தௌஹீதை சொல்வதற்கு முன்னால் இப்ப ஓரளவு பாடல் என்பது மௌலிது என்பது அது ஒரு லூசுத்தனம், அது ஒரு குப்பை என்று ஓரளவு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அதை புரிந்திருக்கிறார்கள். ஏன் அப்படி ஒரு தலைப்பு மீண்டும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னா, சில பேருக்கு அந்த பக்தி இருக்கு. ஏனென்றால் இஸ்லாமிய கீதம் என்று சொல்வார்கள். அப்ப இஸ்லாமிய முலாம் பூசப்படுகிறது. அந்த பாடல் தான் இஸ்லாமா என்று கேட்கிற காரணம் என்னன்னா, இஸ்லாமிய கீதம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஎம் நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்கள். அது இஸ்லாமிய கீதம்னு முலாம் பூசப்பட்டா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய கீதம்னா அல்லாஹ் தஆலா படிச்சா தான் அது இஸ்லாமிய கீதம், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சிருந்தா அது இஸ்லாமிய கீதம்னு சொல்லலாம். அல்லாஹும் படிக்காத, அவன் தூதரும் படிக்காத ஒன்றை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய கீதம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கே இஸ்லாமிய கீதம்னு முலாம் இருக்கும் பொழுது அரபில உள்ள பாடல்களை சும்மா விடுவாங்களா? நம்மளுக்கு பொதுவாக மனிதர்களுக்கு டியூன் மீது ஒரு ரசனை உண்டு, ராகம். இது பாருங்க, நான் எத்தனையோ வாட்டி இந்த சப்ஜெக்ட் பேசிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த தலைப்பத்துக்கு போனாங்கன்னா அதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. எத்தனை தரம் கேட்டாலும் திருப்பி கேட்கலாங்கிற ஒரு மென்டாலிட்டி விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ராகம், டியூன். டியூனில் 90% பேர் ராகத்தில் மயங்குவார்கள். அதனால்தான் இந்த ராகத்தையும் நமக்கு தெரியாத அரபி மொழியையும் வைத்துக் கொண்டு ஹஜரத்துமார்கள், ஆலிம் பெருமக்கள் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை ஏமாற்றி பிழைத்தார்கள். அது ஓரளவுக்கு இன்றைக்கு தெளிவாக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இதுதான் ரீசார்ச் என்று சொல்வார்களே, மீண்டும் ஒரு முறை. இந்த மௌலிது என்பது அது ஒரு சாதாரணமான பாட்டு கச்சேரி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல அது அரபியில் இருப்பது இன்னொரு ஏமாற்றுவதற்கு ஈஸியாக இருந்தது. சத்தம் அமைதியான மாதிரி தெரியல, அதனால ஒரு மௌலிதை போட்டுவிட்டு அமைதியாயிரும் நினைக்கிறேன். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். ஓராயிரம் பார்வையிலேன்னு ஒரு பழைய பாட்டு உண்டு. இது என்ன இந்த பாட்டை போட்டு படிச்சிட்டு இருக்கேன், இப்ப லேட்டஸ்டா எடுங்கன்னு ஒரு ஆள். அப்புறம் லேட்டஸ்டா என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. வாஜி 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 மாமி 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 சல்லு பீனா பீத்தி மாமின்னு வேணா படிச்சுக்கலாம். இது இந்த பாடல்கள் இந்த சாதாரண சினிமா பாடல்களை நீங்கள் எப்படி மதிப்பீங்களோ அதுக்கு ஒரு தனி பக்தி கொடுப்பீங்களா, அதுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? ஆனா நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்களே இருக்குது, அதை போய் இஸ்லாம் நாம நினைப்போமா? ஆனா மக்கள் மத்தியில் அரபியில் படித்து விட்டால் அதற்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு காலத்தில். நாங்களே சின்ன பிள்ளையில மௌலிதுகள் ஓதக்கூடிய காலத்தில் தொப்பியை போட்டுட்டு தான் மௌலிது ஓத போவோம். ஒரு வீட்டுல மௌலிது ஓதுனாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல என்ன செய்வாங்க, பெண்கள் எல்லாம் பொண்டுகள் எல்லாம் மேக்கட்டி பூவெல்லாம் கட்டி பத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வச்சு தலையில துணியை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப என்ன காரணம்? மௌலிது இந்த பாடல்கள் ஒரு இஸ்லாத்தில் உள்ளது போல மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மக்களுக்கு புரிய வைத்தது நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மூலமாக பல ஆண்டுகளாக நாம் என்ன நினைச்சிருக்கோம், மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கோம். அதை மீண்டும் தெளிவுபடுத்துவதற்கு என்றால் மௌலிது ஷார்ட்டா டைம் கம்மி தான், அரை மணி நேரம் தான். அதனால சில விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிடறேன்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி தந்தார்கள். சலாம் சொல்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோல வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்வது முக்கியம், அது நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நடைமுறையில் நம்மள்ட்ட அது வரமாட்டேங்குது. சலாம் சொன்னால் கூட கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஏன் தெரியுமா? சலாம் சொன்னால் 30 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை. எங்க? மறுமையில நன்மை. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை. எங்க? மறுமையில. இத ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இதை இம்மையில கொடுத்தோன்னு வைங்க, 30 ரூபாய எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லாருக்கும் சலாம் வேகமா வரும். யாரெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று ஒரு ஆளுக்கு சொல்றீங்களோ, ஒரு ஆளுக்கு சொன்னா 30 நன்மை. 5 லட்சம் பேர் வந்திருக்கும். ஒரு ஆளுக்கு 30 நன்மை, 30 ரூபா என்னாச்சு? கணக்கெடுத்து பாருங்க. வாசல்ல நின்ற மாட்டோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் 30 ரூபா, அஸ்ஸலாமு அலைக்கும் 30 ரூபா, அப்ப வாங்கிட்டு போயிரும். அப்ப மறுமையில் என்று சொல்லும் பொழுது வராது, நம்ம நம்பிக்கை வர மாட்டேங்குது. இம்மையில் என்று சொன்னால் ஈஸியா வந்துருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்க என்ன மௌலிதுல வந்து சலாம் தான சொல்றோம், அப்படிதான் அவங்க கேட்பாங்க. என்ன சலாம் சொல்றாங்க? யா நபி சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அப்படின்னு சலாம் தான நாம சொல்றோம். இதுல என்ன தப்பு அப்படின்னு பாமரத்தனமாக சில கேள்விகளை கேட்பார்கள். சலாத்தை குற்றமா? நபிக்கு சலாம் சொல்றது தப்பா அப்படிம்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படிதான் சலாம் சொல்லணும். நம்ம இஷ்டப்படி நாம் சலாம் சொன்னோம் என்று சொன்னால் அது கேலி கூத்தாகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். யா நபி சலாம் அலைக்கு இருக்கு. அது போல ஒரு ஆளு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவ அத்தா அங்க இருந்து வர்றாரு. யா நபி சலாம் அலைக்கு மாதிரி சலாம் சொல்லுங்க பார்ப்போம். அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும் அப்படிங்கிறார். அங்க இருந்து ஒரு மாமியா வருது. மாமியாரே சலாம் அலைக்கும், மாமனார் சலாமுன் அலைக்கும்ங்கிறார். உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து மருமகனே வலைக்கும் முசலானா குடும்பத்தோட சேர்ந்து மெண்டல் ஆயிட்டாங்கன்னு நினைப்போம். என்ன ஆச்சு? ஏன் அப்படி மெண்டல் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், சலாம் சொல்வது மார்க்கத்தில் இருக்கிறது, இப்படி பாடலாக படிப்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் புரிஞ்சிருக்கோம். ஆனாலும் மக்கள் மத்தியில் என்ன நினைக்கலாம்? சலாம் சொல்ல நபி, யா நபி சலாம் அலைக்கும் சொன்னா இஸ்லாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த அரபி மொழியில் இருக்கக்கூடிய இந்த பக்தியை வச்சுக்கிட்டு தான் ஒரு காலங்கள்ல இதுக்கு முந்தி ஒரு அஜர்த் சுன்னத் ஜமாத் அஜர்த் பெரிய அஜர்த் ஒரு ஆள் இருந்தார். அவர் சொன்ன கதை எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்ன கதைன்னு சொன்னா, இந்த மக்களை பொறுத்த அளவுக்கு அரபி சரியா தெரியாது. இப்பதான் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அரபி தெரியுமா? தெரியாது. இப்ப எல்லாம் சவுதி, துபாய், கத்தார் அப்படி போயிட்டு வந்ததுனால ஓரளவு எல்லாருக்கும் அரபி தெரிஞ்சு வச்சு ஏமாத்துறது கஷ்டம் அஜர்த்மார்களுக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் அரபி மக்கள் மத்தியில கிடையாது, மக்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தமிழை கூட அரபி போல சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ் அப்படி அரபி போல அடுத்து அதுக்கு ஒரு கதை கூட ஒன்று சொல்வார் அந்த அஜர்த்து. ஒரு பள்ளிவாசல்ல மூழ்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல மூழ்கு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஏறு கலப்பை தெரியுமா? ஏறு கலப்பையை கொஞ்சம் தாம அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்காரு? தலைவர் செயலாளர் சொல்லியிருக்காரு. இவர் நாளை விடிய காலத்துக்கு வா, காலையில நான் உனக்கு தர்றேன் அப்படின்ட்டார். இவர் போகல, அது கிடைக்கல. இதுதான் கதை இதுதான். ஏறு கலப்பை கேட்டாரு, பொருளாளர் நாளை விடிய கால வா தர்றேன் இருக்காரு. இதுதான் மேட்ரு, கான்செப்ட் இதுதான். இதை வச்சுட்டு அவர் மூழுதுல படிக்காரு. காலையில மறுநாள் அல்ல மகரிப் பருவம் மூழ்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சாமா. யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க மூழ்கு. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. பள்ளிவாசல் ஏறு கலப்பை கேட்டாரு. அவர் பார்த்தாரு, இதை நம்ம ஏறு கலப்பைய மூழுதுல விடுவோம்ட்டு ஏறும் கலப்பையும் தரும் என்றனை தந்திரா. அவர் பார்த்தார். அதுக்கு அப்பன் விடிய காலையில் நான் வாரும் என்றனே வந்திரா. மோதினார் பார்த்தார். யா ரப்பனா யா ரப்பனான்னு போட்டான்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இதை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சொன்ன மூணு மாதிரியே இருக்கும். இப்ப உங்களுக்கு சிரிப்பு வருது. இப்ப நான் சில விஷயங்களை சொல்லும் பொழுது சிரிப்பாவே இருக்கும், ஆனா சில விஷயங்கள் தெரியாது. ஒரு கிராத் வரும் பாருங்களேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார் ஒரு ஹஜ்ரத். போயிட்டு அல்-குர்மாஉக்கும் வல்-பயானிக்கும் வல்-இப்லிக்கும் வல்-ஜன்னிக்கும் வல்-பூந்த். அல்லாஹ் அக்பர் துவா வச்சான். இது சில பேர் தெரிஞ்சதுனால சிரிக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன கேள்விப்பட்டிருப்பிய. இந்த மேட்ரு என்ன தெரியுமா? ஒரு ஹஜ்ரத் தொலை வச்சிருக்காரு. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா போயிட்டாரு. அவருக்கு அதுக்கு அடுத்த சூரா என்ன ஓதுன்னு தெரியல. சரியா அரபர் ஹஜ்ரத்தா இருந்தாலும் இருப்பாரு. அன்னைக்கு அந்த வீட்டுல பிரியாணி, குருமா, இட்லி, சட்னி, வடை, பூரி எல்லாம் சாப்பிட்டுருக்காரு. பார்த்தாரு அல் குருமாவுக்கும் அல் குர்மாவுக்கும் கொஞ்சம் வளைச்சு வல் பிரியாணிக்கும் பிரியாணி வல் பிரியாணிக்கும் வல் மிஜருக்கும் வல் ஜட்னிக்கும் வல் பூந்த் பூந்தி ஆயத்தை முடிக்கிறாராமா. பூந்த். அல்லாஹ் அக்பர். இப்படி கூட ஒரு கதை சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற மக்கள் மத்தியில் சொன்னால் அரபி என்று நம்புவார்கள். அப்படி நம்பினார்கள். எதை சொன்னால் அரபி என்ற தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தவறை கூட மக்கள் புரிந்து கொள்ளவில்லையே. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மொழி தானே தமிழ். நம்ம எல்லாரும் தமிழ் தெரியுது இல்ல. அதில் கூட இஸ்லாமிய அடிப்படை கருத்துக்கு மாற்றமாக விபரீதமான கருத்துக்கள் இடம்பெற்ற பாடல்கள் உண்டு. தமிழ் பாட்டில் கூட நீங்க கூட சில நேரங்களில் பாட்டு, இந்த பாட்டுடைய ஒரு பைத்தியக்காரத்தன் என்ன தெரியுமா? விவரமானவர்களை கூட மண்டாட்ட வச்சிருங்க. விவரமான ஆளா இருப்பான். அவன் கூட என்ன செய்வான்? பேசிட்டு இருக்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று படிச்சா இப்படி அடிச்சிருப்பான். சிரிக்காது. விவரமான ஆள்கள் கூட என்ன கருத்து என்று யோசிக்க மாட்டார்கள். இதோ எந்த தெய்வம் முன்னாலே குழந்தைய போய் தெய்வம்ன்றோம். இந்த பாட்டு எங்க கொண்டே உடுது பாத்தியலா? ஏன் திருமறை குர்ஆனில் பாடல்களை இந்த முகமது நபிக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க விளைக்கலாம். ஓமா அல்லம் நஹுஷர, இந்த முகமதுக்கு நாம் பாடல்களை கற்றுக் கொடுக்கவில்லை. அது அவருக்கு தேவையில்லை. இந்த தேவையில்லை என்பதை நபிகள் பெருமானார் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த பாடல்கள் கவிதைகள் எனக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எம்லௌஃபி ஜௌஃபிஹி, ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல, இதயத்துல, மூளையில கவிதைகள் நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். நிறைய பாட்டு வருதுன்னு தெரியும். கவிதைகள், கவிதை ஏற்றான். கவிதையில ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான் ஒருவன். அவன் வாயை திறந்தாலே கவிதை தான். சில பேர் இயற்கை கவிஞர்களாக இருப்பார்கள், பார்த்திருக்கீங்களா? சில பேர் வாயை திறந்தானா படிக்க படிக்க நம்ம சில பேர் உட்கார்ந்து எழுதணும், மணிக்கணக்கில் மண்டை போட்டு இருப்பான். சில பேர் வாயை திறந்தானா கவிதையா இருக்கும். எங்க ஊர்ல கூட ஒரு ஆள் உண்டு, வாயை திறந்தாருன்னா கவிதை. சாதாரண டப்பாங்குத்து பாட்டுமாங்க. டப்பாங்குத்து என்பதை விட கிராமிய ஸ்டைல், கிராமிய ஸ்டைல பாப்பார். கத்தி இருந்தால் மொட்டை அடிக்கலாம், கத்திரி இருந்தால் முடியை வெட்டலாம், சீப்பு இருந்தால் முடியை சீவலாம், மூன்றும் இருந்தால் நாசுவனாகலாம். நல்ல நல்ல நாசுவானை நம்பி நடிப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற வாயில துணர்ந்தாலும் வார்த்தை வரும். இது எல்லாருக்கும் வராது, சிரிப்பா நமக்கு தெரியுது. இது சில பேருக்கு இயற்கையாக கவிதைகள் மழை கொட்டி கொண்டே இருக்கும். வாயை துறந்தாலே கவிதை. நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், எவனும் ஒருவனுடைய உள்ளத்தில், மூளையில, இதயத்துல, சிந்தனையில சீல்களும் சலங்களும் நிரம்பி கிடந்தா தப்பு இல்லையாமா. ஒரு மூளை கெட்டு போச்சு, ஒருவனுக்கு மூளை அழுகி போச்சு, குடல் நாசமா போச்சு, இது பரவாயில்ல. கவிதை உள்ள இருந்து அது அதை விட மோசங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் சீக்காளி நோயாளியா கிடக்க, அப்படி வச்சுக்கிட்டுங்களேன். சீக்காளி நோயாளியாக மூளை குடல்லாம் வெந்து நாரி போய் கிடக்கு. பக்கத்துல கவிஞன் இருக்கான், இவன் நல்லவன், இவன் கிட்ட போ, இவன் கிட்ட போவாத, கவிஞங்கிட்ட போவாதங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவுக்கு எனக்கு அது தேவையில்லை என்று சொல்ல புகார்ல இருக்கிற ஹதீஸ். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அதை வெறுத்தாங்க? அல்லாஹ் ஏன் அது தேவையில்லைன்னா, இந்த கவிதையை இஸ்லாம் ஆதரித்து தாராளமா விட்டுருச்சுன்னு வைங்க, சர்வ சாதாரணமா கடவுள்னு சொல்ல, கண்டதெல்லாம் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். குழந்தைய தெய்வங்கிறான், இன்னொரு பாட்டுல பொண்டாட்டிய தெய்வம்மா, ஒரு பாட்டுல புருஷன தெய்வம்மா, இதே தெய்வம் நம்ம சொன்ன அண்ணாவை சொல்லுவான். பொண்டாட்டி தெய்வம் பாட்டுல சொல்றான்ல, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பொண்டாட்டி தெய்வம்மா. பொண்டாட்டி தெய்வங்கிறது புருஷன தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழ்வாள் பெய்யற பெய்யும் மழையுமா. ஒரு பொம்பளை புருஷன கடவுளை தொழாட்டலும் பரவாயில்ல, புருஷனை தொழு, புருஷன் சொல்ல கேளு, புருஷன் அவன் தெய்வம். இப்படி ஏருக்கு தெய்வ கடவுட்கோட்பாடு ஒரு முறையற்று போய்விடும். அதுல ஒரு நியாயம், நேர்மை, சிந்தனை இருக்காது. யாருக்கு? கவிஞர்களுக்கு இருக்காது. அற்புதமான கருத்துக்களை சொல்லிவிட்டு அசிங்கத்தையும் சேர்த்து சொல்லிவிடுவார்கள். நல்லதையும் கெட்டதையும் கலந்து விட்டால் நல்லதும் சேர்ந்து கெட்டுவிடும். அது இஸ்லாத்தின் அடிப்படை. லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்தியத்தோடு அசத்தியத்தை சேர்க்காதீர்கள். எப்பொழுது சத்தியத்தோடு அசத்தியத்தை சேர்த்தோமோ
சத்தியமும் சேர்ந்து அசத்தியமாயிருங்க, அசிங்கமா போயிரும். உதாரணமா பிஸ்மில்லா இருக்கு, சத்தியமான வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் சத்தியமான வார்த்தை, சந்தோஷமான நேர்மையான அழகான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இதோட ஒரு அசிங்கத்தை சேர்க்கணும் பார்ப்போம். எப்படி சேர்க்கிறது? பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்காம வருது அப்படி வச்சுக்கிடுங்க. சாராயம் அசத்தியம், பிஸ்மில்லா சத்தியம். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்க குடிச்சிட்டு சூப்பர் அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பக்கம் ஊத்துங்கலாம். இது என்ன நல்லதா கெட்டதா? செருப்பு கலத்தி அடிக்கணும். அட சாராயம் தான் குடிச்சு தொலைச்ச, அதுல ஏன்னா இஸ்லாத்தை கொண்டு நுழைக்கிற, அசிங்கமாக்குற. இது போலதான் மார்க்கத்தை நீங்க விளங்கணும். மார்க்கம் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதும் தான் மார்க்கம். அதுல போய் யார் ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து விட்டாலும் அங்கே சத்தியத்தோடு அசத்தியத்தை சேர்த்து விட்டீர்கள். இந்த சத்தியத்தோடு அசத்தியத்தை சேர்ப்பது கவிஞர்களுக்கு சகஜம். கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அற்புதமான கருத்துக்களை, ஆழமான, நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத கருத்துக்களை எல்லாம் சொல்லுவான். அதே அவன் வாயில இருந்துதான் ஒன்னா நம்பர் அசிங்கமும் வரும். அதை நீங்க பார்க்கலாம். அதற்கு உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் ஒன்று நான் சொல்லிட்டு மூழ்கிட்ட வர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு நாவல் பாட்டு. உதாரணமா என்ன பாட்டு இருக்குன்னு சொன்னா, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. நீங்க ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை ஒளிவாய் ரஹ்மானே. இது அழகான பாட்டு. இது அழகான பாட்டுங்கிறது இஸ்லாமிய பாட்டுன்னு சொல்லக்கூடாது. இஸ்லாமிய கருத்து அதுல இருக்குன்னு சொல்லாம இஸ்லாமிய பாட்டு என்ன ஆகும்? சுன்னத்துன்னு ஆயிரும். ரெண்டு கால தொழுமுறை சொல்ல பாத்துல போயிட்டு ஒரு ரெண்டு பாட்டு படிச்சா ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் படிச்சுட்டே இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்ல முடியாது. இஸ்லாமிய கருத்து சில பாடல்களை மனுஷன் படிச்சிருக்கலாம், அல்லாஹ் படிக்கல. நான் கேட்கிறேன், இந்த அஜர்த்மார்களே இருக்காங்கல்ல, ஆலிம்சாக்க அஜர்த் நீங்க கூட்டு துவா ஓரிய, கூட்டு துவா அசர்த் துவா செய்வாரு ஆமீன் அப்படிங்கிறாங்கல்ல, இது நபிகள் பெருமானார் காட்டி தரல என்றாலும் இதை ஒரு வணக்கமாக நீங்க செய்றீங்க. மூணுது பாட்டு நல்லதுன்னு வேற சொல்றீங்க. நீங்க கூட்டு துவாக்கு பல்லா ஒரு பாட்டை படிக்கலாம் பாப்போம்னு சொல்லி பாருங்க. உதாரணமாக ஒரு பாட்டுல துவா சொல்லி ஆமீன் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். உன்னுடைய குர்ஆனை உயர்போதும் நெஞ்சில் வைத்து நித்தமர யாம் வாழ நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் வாழுகின்ற முஸ்லிமென யாம் வாழ நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். அருள்மேவும் ஆண்டவனின் ஒரு பாட்டு வருதா இல்லையா? இதை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சுன்னி ஜமாத் பள்ளிவாசல் போங்க, தொழுக முடிச்சுட்டு துவாவாலியான்னு கேட்கான். உடனே நீங்க உன்னுடைய குர்ஆனை உயர்போதும் நெஞ்சில் வைத்துக்கலாம் ஆமீன். என்ன செய்வேன், கேள்வியா கிண்டலா பண்றேன், ஏன் கேள்வி கிண்டலுங்கிறான்? இது வணக்கம் இல்லைன்னு தெரியுது. பாட்டு படிச்சா அது வணக்கம் இல்ல. இவன் பாட்டு படிக்கிறான், பாட்டு படிச்சா அது வணக்கம் ஆகாது, இஸ்லாம் ஆகாது விளக்கி வச்சிருக்கான். இருந்தாலும் அது அரபில இருக்கிறதுனால யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான், அதை சரி கட்ட பார்க்கிறார்கள். அப்ப நல்ல கருத்துள்ள பாடல்கள் இருந்தாலும் கூட அது இஸ்லாமிய பாடலாகாது. சில இஸ்லாமிய கருத்துக்கள் பாடல்கள் இருக்கும், சில இஸ்லாமிய கருத்துக்கள் திருக்குறள்ல இருக்கும், சில இஸ்லாமிய கருத்துக்கள் ஒரு மனிதனுடைய வாயில வந்துரும். இஸ்லாம் என்று சொன்னால் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் தீன்னா இஸ்லாம் தான். இஸ்லாம்னா அல்லாஹ் சொன்னதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இருக்க வேண்டும். சொன்னது மட்டுமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களோ அப்படியும் செய்ய வேண்டும். நாம சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லக்கூடாது. யா ஹபீபி யா முஹம்மதுன்னு கூப்பிடுவாங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா நபி சலாம் அலைக்கும், யா ஹபீபி யா முஹம்மத் யா அரூசல் ஹாஃபிகைனி அப்படி படிப்பான். ஹபீபே முஹம்மதே ரசூலா முஹம்மதே கூப்பிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சலாத்தை சொல்லித்தரவில்லை என்பது மட்டுமல்ல, நபி லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆ பஅதுக்கும் பாதா, உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பது போல என்னுடைய தூதரை அழைக்காதீர்கள். அல்லாஹ் யா முஹம்மது ரசூலா கூப்பிடக்கூடாது, யா ரசூலல்லாஹ்னு வேணா கூப்பிடலாம், நேரா உயிரோட இருந்தான். இவன் என்ன செய்யறான், யா ஹபீபி என்று யா முஹம்மது முஹம்மது சலாம் அலைக்கும்ங்கறான். இது ரசூலுல்லாஹ்வை இன்னும் கேவலப்படுத்துவது போல. நான் கேட்கிறேன், தான் வாப்பா பேர அத்தா பேர யாராவது பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? ஒரு அஜர்த்தே இருக்காரு, பெரிய அஜர்த்து வச்சுக்கிடுங்களேன், சாவலமி அஜர்த்து இருக்காரு, வாங்க சாவலமி சலாம் அலைக்கும் சொல்லி பாரு, அஜர்த்து ஏத்துக்கு வாரா. உங்க அத்தாவை வா இப்ராஹிம் நல்லா இருக்கியான்னு கேட்டு பாரு, ஒத்துக்கு வாரா. புருஷன் பேரை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கீங்களா? நம்ம நிறைய பெண்கள் பேரை கேட்டு பாருங்களேன், உங்க வீட்டுக்காரர் பேரு என்ன, வீட்டுக்காரர் பேரு உங்க அப்பா பேரை சொல்லு, அத்தா பேரை சொல்லு, மவன்ட்ட அது பக்கத்து விட்டு ஆள்கிட்ட. புருஷன் பேரை சொல்லாத அதெல்லாம் மரியாதை நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யறான், யா ஹபீபி யா முஹம்மதுங்கறான். ஒரு பொம்பளை தொழுகிட்டு இருந்துச்சான்,
புருஷன் பேரு ரஹமத்துல்லா அப்படி வச்சுக்கோங்க. புருஷன் பேரு ரஹமத்துல்லா. இப்ப சலாம் கொடுக்கணும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா எப்படி சொல்லலாம்? புருஷன் பேர்ல யோசிச்சுட்டே இருக்கு சலாம் எப்படி கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் என் புருஷன் பேரு, அஸ்ஸலாமு அலைக்கும் புருஷன் பேருன்னு கதை சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு பக்தி வச்சிருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யா முஹம்மத். இதெல்லாம் அவனுக்கே முரண்படுவது. சில கருத்துக்களை சொல்லிக்குவான், அவர்களுடைய சொல்களுக்கு அவர்கள் முரண்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன் இஸ்லாத்தில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள் முரண்பட மாட்டீர்கள். திருக்குர்ஆன் விஷயத்தை நீங்க சொல்லுங்க, முரண்பட மாட்டீங்க, தைரியமா சொல்லலாம். நபிகள் பெருமானுடைய வழிமுறைகளை காட்டுங்க, முரண்பட மாட்டீங்க. படைச்சவனுடைய கண்ட்ரோல்ல உள்ளது. நீங்க அல்லாஹ்வுடைய சொல்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லையும் விட்டுட்டு வேற எவன் சொல்ல எடுத்து பேசினாலும் சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு முரண்பட்டுரும். இதனாலதான் மனிதனுடைய பேச்சுக்கள் ஒண்ணுக்கு முன்னுக்கு பின் முரணாக உழப்பர்கள், ஏமாற்றுகள், சமாளிப்புகள் ஏன் இப்படி வருது? இது மனிதனுடைய பேச்சுக்களை மட்டுமல்ல, கவிஞர்கள் பேச்சுக்கள் அதிகமாக வந்துவிடும். அதனால தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கவிதையே வேண்டாத ஒரு நாற்றம் எடுத்தது, வீணா போனதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாவரி என்ன செய்யறாரு? அல்லாஹ்வின் பேர், அதாவது அருள் மழை பொழிவாய் ரஹ்மான் ஒரு பாட்டு படிச்சார், சொன்னா இல்லையா? அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அழகான பாட்டு அது. அப்ப மழையை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று அந்த கருத்து சொன்னதுனால கருத்து கரெக்ட். சரி, பாடல் பெஸ்ட்னு சொல்லி அவர் பின்னால போனீங்கன்னு வைங்க, இந்த ஸ்டைல கேட்க ஆரம்பிக்கணும் போனீங்கன்னு வைங்க, அதே மாதிரி பாருங்க, அப்படியே குழி தோண்டி புதைக்கிறது போல தொகுக்கடைன்னு மாற்றுறது, அதாவது ஸ்பாட்ல மாற்றுறது. அதாவது முரண்படுவது அடுத்தடுத்து தெரியும். சில பேர் ஒண்ணு சொல்றான், ஒரு மாசம் சென்று முரண்படுவான்னு பார்க்கலாம். இது அடுத்து முரண்படுவதை நீங்கள் பார்க்கணும். முரண்பாடு என்றால் சாதாரண முரண்பாடு அல்ல. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மழையை அபூஜையில் கூட வேற யாரையும் கேட்க மாட்டான், அபூ லஹப் கூட வேற யாரையும் கேட்க மாட்டான். நான் சொல்றேன், இத திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். வலையின் சால்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானங்களிலிருந்து மழையை இறக்கி தருபவன் யார், அனுப்புவன் யார், இறக்கிறது யாருன்னு சொல்லி காபிர்கள்ட்ட போய் கேளு, அபூஜைல்ட்ட கேளு, அபூ லஹப்ட்ட கேளு, மக்கா காபிட்ட போய் கேளு, அல்லாஹ் தான் அப்படிமாங்களாமா. மழையை தர்றது அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும் தான் அர்த்தம். அல்லாஹ் தவிர யாரும் தரலன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றான், மழையை தந்தது அல்லாஹ்னு சொல்லிட்டு இன்னொரு பாட்டுல என்ன செய்யறான், அவுலியாவும் மழையை தர்றாருங்க. பச்சையா சில விஷயம் மூடலாக மறைமுகமாக இருந்தா கூட சமாளிக்கலாம், சமாளிக்க முடியாத பாடல்கள் கூட இருக்கு. அதை இஸ்லாமிய பாட்டு, அதான் இஸ்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கான். அது என்ன பாட்டு பாருங்க, அருள் மழை பொழிய வேண்டுமையான்னு ஒரு பாட்டு உண்டு. ஐயா, அல்லாஹ்வை நிச்சயமாக ஐயான்னு சொல்ல மாட்டாங்க. அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 ஷாஹுல் நீரானே, உம் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. இந்த மாதிரி பாடல்கள்ல சொல்லும் பொழுது நீங்க அதை ஒரு விபரீதமா தெரிய மாட்டேங்குது பாருங்க. அது எவ்வளவு விஷமமான கருத்துங்க. அட சாராயம் குடிக்கிறபடி, விபச்சாரம் செய்யறபடி, கொள்ளையடிக்கிற மாதிரி, கொலை செய்யற மாதிரி சொன்னா ஒத்துக்குவோமா? அதுவே பயங்கரமானது என்றால் இது அதை விட பயங்கரமானது. மனிதனுக்கு சொல்லக்கூடிய துரோகத்தை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற போது படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு துரோகம் செய்யலாமா? என்ன பயங்கரமான கஷ்டத்தில் நீங்கள் மாட்டும் பொழுது யாரை அழைக்கிறீர்கள் நல்லா கேட்கலாம். ஒய்தா கஷியஹும் மௌஜுன் கதுலலி தஅவுல்லாஹ முஹ்லிஸின லஹுத்தீன், பயங்கரமான அலைகளுக்கு இடையில முகடுகளை போன்ற அலைகள், சுனாமி போல வச்சுக்கிறீங்க. இது இங்க வந்தவங்க நிறைய பேர் சுனாமியை பார்த்திருப்பீங்க. சில பேர் சுனாமியில மாட்டி தப்பிச்சு வந்தவங்க கூட இதுல இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்க மட்டும் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க, சுனாமி போன்ற அந்த பயங்கரத்தில் மாட்டும் பொழுது ஒரு கதி எப்படி இருந்திருக்கும். அல்லாஹ் சொல்றான், முகடுகளை போன்ற அலைகள் சில சில கடற்கரையில போன பாத்தீங்கன்னு சொன்னா பனைமர அளவுக்கு உயரம். இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, குளச்சல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பனைமர அளவுக்கு உயரம். அப்படிப்பட்ட அலைகள்லாம் இருக்கு, நம்ம பார்க்க முடியும். அது போன்ற அலைகளுக்கு இடையிலே நீங்கள் கடலில் மாட்டுகிறீர்கள், அப்பொழுது யாரை அழைப்பீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தான் நம்ம கூப்பிடுவோம். எவனா இருந்தாலும் கடவுளை தான் சொல்லுவான். பயங்கரமான இக்கெட்ல மாட்டிட்டீங்க, என்ன செய்வீங்க? இப்ப அல்லாஹ் காப்பாத்தணும். திடீர்னு இடம் அப்படியே லேசா பூகம்பமா ஆடுதுன்னு வைங்க, நமக்கு எது என்ன ஆகும்? எல்லாத்தையும் போட்டு அல்லாஹ் 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 அப்படிதான் ஓடுவோம். அதுக்கு பிறகு தப்பிச்ச பிறகு என் பிள்ளை எங்க, என் அண்ணன் எங்க, மச்சான் எங்க, சாச்சம் எங்க, புருஷன் எங்க, அதுக்கு பிறகு முதலில் ஏற்பட்டவுடன் யா அல்லாஹ் என்றுதான் ஓடுவோம். அது அல்லாஹ் சொல்றான். இக்கட்டில், கஷ்டத்தில், துயரத்தில், துன்பத்தில் மனிதனுடைய முயற்சியால் வெற்றி கொள்ள முடியாது என்ற நிலை வரும்பொழுது, ஒரு மனுஷன் என்னை காப்பாற்ற முடியாது, மனுஷன் அழுவே என்ன தூக்கிடுவானா அசால்ட்டா இருப்போம். என்னை மனிதன் காப்பாற்ற முடியாது உயிரோட இருக்கிறவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு என்ன செய்வான்?
யா அல்லாஹ் என்று தானே நீங்க அழைப்பீங்க. அப்படிதான் மனுஷன் கூப்பிடுவான். அப்ப இக்கட்ல இருக்கவங்களுக்கு அல்லாஹ் விட்டுட்டு யாரையா கூப்பிடுவியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூழ்கு ஓதுகான்னு கூட வச்சுக்கலாம். யாரை போய் சலாம் அலைக்குங்கிறிய, மூலாய சல்லி விசலங்கிறிய, பயங்கரமான இக்கட்டு அப்படி வச்சுக்குவோம். ஒரு பிளைட்ல போயிட்டு இருக்காரு அஜித்குமார்கள்லாம், மொத்தமா ஒரு 50 பேர் ஒரு பிளைட்ல போறான் ஹெலிகாப்டர்ல. திடீர்னு அந்த ஹெலிகாப்டர் இப்படி மெதுவா அந்த ஃபேன் சுருங்குது, எந்த இடத்துல வெடிக்கும்னு சொல்ல முடியாது சொல்றான் பைலட். உளுந்தாலும் உளுந்துடும் அஜர்த்து. அப்படின்னா என்ன செய்வாங்க அஜித்குமார்? யாரெல்லாம் இல்ல எல்லாரும் உட்கார்ந்து எந்தீங்க யானபி சலாம் அலைக்கும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா பைத்தியக்காரன். ஒரு வேன்ல போயிட்டு இருக்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, திடீர்னு பிரேக் வந்து அருந்து ஏருக்கு மாற கண்ட்ரோல் இறந்து போகுது. என்ன அல்லாஹ், அட கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கடவுளே, பல கடவுள் கொள்கை உள்ளவன் கூட கடவுளே அப்படின்னு படைத்தவனத்தை கூப்பிடுவான். என்ன படைத்தவனே தம்பிரானே என்றெல்லாம் அழைப்பார்கள். அப்ப நம்மையும் அறியாமல் மிஞ்சிக்கொண்டு நம்மை காப்பாற்றுவோம் இறைவன் நினைக்கும் பொழுது எந்த பெரிய ஆபத்தும் இல்லாம உன் வீட்டுல தலைவலி காய்ச்சல் போய் உட்கார்ந்துக்கிட்டு யா முஹிதீன் கூப்பிட்டு கொஞ்சமா அறிவு கலர் இருக்காங்க. துரோகி, பெரும் துரோகிதான் இப்படி செய்வார்கள். துரோகமான செயலை, அயோக்கியத்தனத்தை இஸ்லாம் என்று புகுத்த பார்க்கிறார்கள். அதான் மூலதுல அட ஒரு நேர்மை நியாயமான ஒரு விஷயத்தை போத்தினால் கூட அல்லாஹ் ரசூல் சொல்லல, தூக்கி வீசினாரலாம். இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு நபிகள் அல்லாஹும் அல்லாஹ் தூதரும் சொன்னதற்கு மாற்றமாக அதை ஒழித்து கட்டுவதற்குண்டான விஷ வார்த்தைகள் எல்லாம் வார்த்தையில வச்சுக்கிட்டு இத போய் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தை அதுதான் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில அடிகள் முதல்ல அற்புதமான அடிகளை ஆரம்பிப்பார்கள். அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா என்று அழகா தான் ஆரம்பிப்பாங்க. அல்லாஹு காலிகுனா, அல்லாஹு ராசிகுனா அப்படிதான் அழகா ஆரம்பிக்கிறான். அழகா ஆரம்பிச்சுட்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, லாகத் பில் அஸ்பாப் ஃபஜிது ஹாதல் பாப் வகபிலுல் ஆதாப்னு ஆரம்பிச்சுவாங்க. இதோ வந்து விட்டேன், உங்க கபருக்கு வந்துட்டேன், உங்க வாசப்படிக்கு வந்துட்டேன். யார் சொல்ல உங்க வாசப்படில முத்தமிடுற என் கையை பிடிங்க, என்னை காப்பாத்துங்க, குதுபியதி யா முஸ்தபா யா முர்தலா போய் பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ற போர்வையில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைக்க ஆரம்பிச்சான். நல்ல கருத்தை நுழைப்பதே தவறு. இஸ்லாத்திற்கு மாற்றமான அநியாயமான கருத்துக்களை எல்லாம் இஸ்லாம் என்ற போர்வையில், அதுவும் அரபி மொழியில் இருக்கக்கூடிய மௌலூத் என்ற எவனோ ஒரு எழுதிய கவிதைகளை நுழைத்து இஸ்லாம் என்ற போர்வையில் முலாம் பூசிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில விஷயத்தை நுழைக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நல்லதை சேர்த்து கெட்டதை நுழைப்பான். சும்மா நுழைச்சா எடுபடாது. சும்மா இஸ்லாம்னு சொன்னீங்க எடுபடாது. அதுல என்ன சுபஹான மௌலூது, மௌலூதோட சுபஹான்ங்கிற வார்த்தை அப்படி சேர்த்துக்குவோம். சுபஹான மௌலூது, மௌலூதுன்னு வெறுமனே சொல்ல மௌலூது ஷரீஃப் அப்படின்னு சொல்லிக்குவோம். அந்த ஷரீஃப் நம்ம இஸ்லாம் குர்ஆன் ஷரீஃப்னு சொல்றோம்ல, குர்ஆன் ஷரீஃப் இருக்குமா, அந்த ஷரீஃபை எடுத்து அதோட டச் பண்ணி அந்த வார்த்தையை டச் பண்ணாதான் மக்கள் ஏமாறுவார்கள். அது அரபியில் இருக்க வேண்டும், அரபியில் இருந்தா இன்னும் ஏமாறுவார்கள் என்று ஏமாற்றுவதற்காக இல்லாத கவிதைகளையும், அதாவது எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பாடுபட்டார்கள், அதை சர்வ சாதாரணமாக பாடல் வாயிலாக டியூன் வாயிலாக மக்கள் மத்தியிலே போதித்தார்கள். அது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் மக்கள் அதை ஒரு வகையில் பக்தி பரவசத்தோடு இருந்தார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை என்னன்னு சொன்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய 90% பேர் எதுக்குடா இது, சில பேர் கூடுவதுனா சில பேர் கூடாதுங்கிறான், இதை போட்டு என் செலவழிச்சு படிச்சுட்டு அடப்பானு சொல்லி ஒதுங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஓதுறவனுக்கே வெக்கமா போச்சு. ஒரு காலத்தில் மௌலூது போனா பெருமையா போவான், பக்கத்துல மௌலூதுக்கு தாவே வச்சுக்குவான். ஏன்னா AK-47 ஒரு போருக்கு போற மாதிரி இப்படி போவாங்க ஒரு காலத்துல. இப்ப மௌலூது போனா மெதுவா துணியை போட்டு அந்த எந்த வரியா என்ன பக்கத்துல ஒரு மௌலூது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெக்கமான ஒரு நிலையா போச்சு. அவ்வளவு உண்மையில அவ்வளவு மட்ட ரகமாக பிச்சை எடுக்கிறத விட கேவலம். பிச்சை எடுப்பது கூட மார்க்கத்தில் தடையை ஒழிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கான், ஒரு சாதாரண தடை. அது ஒரு ஷிருக்கோ பயங்கரமான குற்றமோ கிடையாது. ஆனா மௌலூதில் ஷிருக்கு என்ற பயங்கரம் சர்வ சாதாரணமா. ஷிருக்குனா இந்த ஷிருக்கு தௌஹீதை கேட்டு கேட்டு உங்களுக்கு லேசா போச்சு. ஆனா இந்த ஷிருக்கு என்ற வார்த்தை இருக்க, அதை விட ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்மளுக்கு அந்த விபரீதம் தெரியறது இல்லை. நம்மளே இருக்கிறோம், ஒரு சில தவறுகளை சொல்லும் பொழுது லேசா முகம் சொல்லிப்போம், சில தவறு சொல்லுங்க பயங்கரமா முகம் சொல்லிப்போம். ஆனா ஷிருக்குன்னு சொல்லும்போது அசால்ட்டா இருக்கும். பீடி குடிக்கலாமான்னு கேளுங்க ஒரு ஆள்கிட்ட போய், அதெல்லாம் குடிக்க கூடாது. சாராய குடிக்கலாமா, அதெல்லாம் கூடாது. விபச்சாரம் அப்படிம்பாரு, ஷிருக்கு. அது நம்ம போது சும்மா ஷிருக்கு இருக்குன்னு எப்படி பாங்க. அட குடிப்பது, கொள்ளையடிப்பது, கொலை செய்வது, வட்டி வாங்குவது, விபச்சாரம் பண்ணுவது, பன்னிக்கறி திங்கிறது, அதை விட கேடு மௌலூது. இதுக்கு மேல என்ன வேணுங்கிற
சில பேர் இக்கட்டில் இருந்தபாடு செய்யலாமான்னு கேட்பாங்க. என்ன இக்கட்டு வந்தாலும் பண்ணிக்கிறீங்க. உயிர் போற சூழ்நிலை வந்தால்தான் பண்ணிக்கறி. அது கூட நம்ம யோசிப்போம். அப்படி பண்ணிக்கறி இருந்தது நான் வாழணுமா வேண்டாம் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஈமான் இருக்கும். ஆனால் அதைவிட கொடூரமான பாவமான அந்த ஷிர்கை மூழ்து என்ற பெயரிலும் ராகங்கள் என்ற பெயரிலும் இஸ்லாம் என்ற பெயரிலும் நுழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான், அல்லம்னாஹு ஷஅர, இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. எப்பொழுது நபிகள் பெருமானாருக்கு ஒன்று சொல்லித் தரப்படவில்லையோ அது இஸ்லாமாக இருக்காது. அந்த தலைப்பினுடைய முடிவுக்கு நான் வர்றேன். பாடல்கள் தான் இஸ்லாமா நீங்க கேட்கிறீங்க. தலைப்பு ரசூலுல்லாஹ்க்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கலன்றான். எப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலையோ அது நிச்சயமாக இஸ்லாமாக இருக்க முடியாது. தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருக்குமா? நோம்பை பத்தி தெரியாம இருக்குமா? அது எந்த வணக்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. நாம் எதை செய்வதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். முன்மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் செய்வாங்க. முன்மாதிரினா என்ன? முதலில் இஸ்லாம் என்று மார்க்கம் என்று ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் பெருமானார் சொல்ல வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு முந்தி யாருக்கும் தெரியாது. ஒரு பேச்சுக்கு யாராவது ரசூலுல்லாஹ் முந்தி சொல்லித்தா கூட அதை ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அது பெற வேண்டும். சரிதான் செய்யி என்று ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்றால்தான் அது இஸ்லாம் ஆகும். அவன் முதலில் தெரிய வேண்டியது யாருக்குன்னு சொன்னா மனிதர்கள் ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்க்கு தெரியணும். ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சாதான் அது இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொன்னாதான் இஸ்லாம். எப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கலன்றான் அல்லாஹ். இது அவருக்கு தேவையில்லை என்றான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, தேவையில்லை மட்டுமல்ல, சில இது தேவையில்லை. இப்ப கர்ச்சீப் இருக்கு, தேவையா? தேவையில்லை ஆண்டு போயிடலாம். மூணு தேவையில்லைன்னு வாண்டு போனா மட்டுமில்ல, நரகது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதி வைக்கணும் வச்சுக்கலாம் எடுக்கணும் அப்படி கூட இல்ல, நரகல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில கவிதைகளை பெருமானார் அனுமதித்தார்களே ஒழிய 90% அதை எடுத்துக்கொண்டால் இது நரகலே, இது அசுத்தம், இது வீணு என்றுதான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள். அப்ப நபிகள் பெருமானார் அவர்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்று திருமலை குர்ஆன் அழுத்தம் நிறுத்தமாக இது தேடி பார்ப்பதற்கு நீங்க கஷ்டப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். சூரத்துல் யாசீன், சூரத் யாசீன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. 90% பேர் சூரத் யாசீனை மரணம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சூரா யாசீனிலே அல்லம்னாஹு ஷஅர, இந்த முகமது நபிக்கு நாம் பாடல்களை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்று சூரத் யாசீனிலே இருக்கு. எப்ப நபிகள் பெருமானாருக்கு தெரியவில்லையோ, நபிகள் பெருமானாருக்கு சொல்லித் தரப்படவில்லையோ அது நிச்சயமாக இஸ்லாமாக இருக்க முடியாது. பாடல்கள் தான் என்பது மட்டுமல்ல, நபிகள் பெருமானாருக்கு எதுவெல்லாம் சொல்லித் தரப்படவில்லையோ மார்க்கம் என்ற பெயரில் அதுவெல்லாம் நிச்சயமாக இஸ்லாமாக இருக்காது. கண்டிப்பாக பாடல்கள் இருக்க முடியாது. காரணம், குறிப்பாக பாடல்கள் இந்த முகமது நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை என்கிறான். இந்த ஒரு ஆதாரம் முழுக்க நமக்கு போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று காட்டித் தந்தது நடைமுறையை காட்டித் தந்தார்கள். எதை பெருமானார் சொல்லித் தந்தார்களோ அதை பெருமானார் சொல்லித் தந்த முறைப்படிதான் சொல்ல வேண்டும். சலாம் சொல்வது சுன்னத். அந்த சலாமை நபிகள் பெருமானார் எப்படி சொன்னார் அப்படிதான் சொல்லணும். நாம நினைத்துக்கொண்டு நம்ம இஷ்டப்படி ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றது சரி. சுருக்கமா சொல்வதாக இருந்தால் சலாத்திற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சலாம் சொல்றேன், சலாம் சொல்லிட்டு திருப்பி நான் உங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களை விட்டு மறைந்த பிறகுதான் சொல்ல வேண்டும். ஒரு சுவரோ ஒரு மரமோ, இப்ப நான் சலாம் சொல்லிட்டு வெளியே போயிட்டு திருப்பி வர்றேன், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். இதை கூட ஒரு வரை சலாம் நல்லதுதான். அதில் கூட சலாம் சொல்லிவிட்டால் பிறகு மறைய வேண்டும், வெளியே போயிடணும், எங்கேயாவது நான் போகணும், ஒரு தூண் மறைக்கணும், மறைச்ச பிறகு மீண்டும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லலாம். எப்படி ஒரு வரையறை சொல்லி தந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் என்ன செய்யலாம், ஒரே ஆளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா உங்களுக்கு சொன்னா ஒத்துக்குவீங்களா? உங்களை பார்த்து ஒரு ஆள் சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் சலாம் நீங்க சொல்றீங்க, திருப்பி உங்ககிட்ட வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேன். ஒரு சைஸா பார்த்துட்டு வலைக்கும் சலாம்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் செவுட்டு பேர வலைக்கும் சலாம் என்னடா. அப்ப ரெண்டாவது தடவை சொல்லும் பொழுது காது கேட்கல போல் இருக்குன்னு வேணா வலைக்கும் சலாம் சொல்லலாம். மூணாவது தடவை சொன்னா லூசாடா உனக்கு, செவுடா உனக்கு, ஏன் அப்படி சொல்றோம்? நபிகள் பெருமானார் சலாம் சொன்னார், வலைக்கும் சலாம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்ல நினைக்க பள்ளிவாசல உட்கார்ந்து ஸலவாத் சொல்ற மாதிரி சலாம் சொல்லு, திக்ர் செய், லா இலாஹா இல்லல்லாஹ் லட்சம் சொல்லலாம், சுப்ஹானல்லாஹ் 1000 சொல்லு, ஸலவாத் 1000 சொல்லு. ரசூலுல்லாஹ் மீது உட்கார்ந்துகிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு திக்ரா சலாம் லட்சம் சொல்லு, சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லி பாடல் மாதிரி படிக்கிறிய. இது நபிகள் பெருமானார் காட்டி தரல, பாடலும் பெருமானாருக்கு தெரியாது. காட்டி தரலங்கிறது மட்டுமில்ல, அந்த பாடல் பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்பதிலிருந்து தெள்ள தெளிவாக கொஞ்சம் கூட லைலுஹா கனஹாரிஹாங்கறாங்களே, இஸ்லாம் அதன் இரவும் பகலை போன்றது நாங்க சொல்லலாம். அப்ப இஸ்லாத்தில் எந்த இடத்திலும் இருட்டு என்பது கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இது சரியில்லையே, இது கொஞ்சம் இருட்டடிக்கிற, இருட்டடிப்பு என்பது இஸ்லாத்தில் கிடையாது.
எல்லாம் இரவும் பகலை போல. இரவு என்பது கிடையாது. இவ்வளவு வெள்ளை வெளியேறு தெள்ள தெளிவாக நடு உச்சி வெயில் போல தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய இஸ்லாத்துல இருந்துகிட்டு இந்த மௌலிது ரசூலுல்லாஹ் மௌலிது வர இது மார்க்க இஸ்லாம் சொன்னா திருமறை குர்ஆன்ல எங்கனாச்சும் இருக்கா? நிச்சயமாக இருக்காது, சொல்லித் தரப்படவில்லை. அழுத்திரிக்க பேசணும். இஸ்லாத்துல இந்த மௌலிது இருக்காது, குர்ஆன்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. ஏன் இருந்துச்சுன்னா குர்ஆன் முரண்படுதுன்னு ஆயிரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதுதான் மார்க்கம், அவருடைய தூதர் சொல்வது மட்டும்தான் மார்க்கம். அது தவிர அது பாடலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது மார்க்கம் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து பிறருக்கும் புரிய வைத்து உண்மையான விளக்கத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். அந்த கட்டத்திலே நம்முடைய செய்திகளை எந்த பத்திரிகையிலுமே பார்க்க முடியாது. பத்திரிகை என்பது அது பிரபல்யத்தையும் பெரும் கூட்டத்தையும் கொண்டவர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் இறைவனுடைய அருளால் நமக்கு விஜய் டிவி என்ற ஒரு ஊடகம் கிடைத்தது. அந்த ஊடகத்தை கையில் வைத்திருந்தவர் சகோதரர் பிரேரா அவர்கள். இதிலே நீங்கள் ஒரு சிம்பாலிக்காக ஒரு பொருத்தத்தை பார்க்கலாம். நம்மை பற்றி மக்கள் என்ன சொல்வார்கள் என்றால் நஜாத்காரர்கள் என்பார்கள். நஜாத் என்றால் ஆரம்பத்திலே ஒரு பத்திரிகை ஏகத்துவத்தை பரப்புவதற்காக வேண்டி நாம் வெளியிட்ட மாத இதழ், அது வேறு வழியிலே வேறு திசையிலே சென்று விட்டது. அதற்கு அர்த்தம் வெற்றி. விஜய் என்ற டிவிக்கு வந்தோம், அதனுடைய அர்த்தமும் வெற்றி. அதுபோன்று அடுத்த கட்டமாக பிரேரா அவர்கள் வின் டிவிக்கு வந்தார்கள், அதனுடைய பெயரும் வெற்றி. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு மர்மை என்ற அந்த வெற்றியை நோக்கி, இம்மையில் உள்ள வெற்றிக்காக வேண்டிய அல்ல, மர்மை என்ற அந்த வெற்றிக்காக வேண்டிய நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலே இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய பயன்பாட்டை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மிக வலுவான இந்த ஊடகத்தில் ஆரம்பத்திலே இந்த கொள்கைவாதிகள் மக்களிடத்தில் போய் சேர்வதற்கு மிக காரணமாக அமைந்தது பிரேரா அவர்களுடைய விஜய் டிவி. அதிலே ரவி பெர்னானுடைய ஒரு பேட்டி, அதுதான் பிஜேவை இன்றைக்கு உச்ச கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்ந்தது. அந்த பேட்டியை தமிழகத்திலே யாருமே மறக்க முடியாது. அந்த பேட்டி என்னவென்றால், இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை அன்றைய தமிழக அரசு வெளியிடுகிறது. அந்த நேரத்திலே பாமர மக்களும் புரியக்கூடிய வகையிலே, எல்லோரும் விளங்கக்கூடிய வகையிலே சகோதரர் பிஜே அவர்கள், நாங்கள் அடிவயிற்று பசியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு மணிமண்டபங்கள் வேண்டாம், எங்களுக்கு தேவை அடிவயிறு பசி, அதாவது இடஒதுக்கீடு வேண்டும் என்று அன்றைக்கு இந்த கருத்தை விஜய் டிவியின் மூலமாக எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு இறைவனுடைய அருளால் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுவிட்டோம் தமிழகத்தினுடைய அளவிலே. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். 3.5%. அடுத்து இன்றைக்கு தினமணியிலே பேட்டி வந்திருக்கிறது. அடுத்த குறியீடு, அடுத்த இலக்கு மத்திய அரசிலே இன்ஷா அல்லாஹ் நாம் தமிழகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுடைய கொள்கை தௌஹீத். இந்த தௌஹீத் அனைத்து இந்திய அளவிலும் இந்த இடஒதுக்கீட்டை இன்ஷா அல்லாஹ் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காரணம், நமக்கு பின்னால் அந்த அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தையும் தமிழகத்திலே மக்களிடத்திலே இப்போதுதான்
பிரேரா அவர்கள் என்னுடைய அருகில் வந்து சொன்னார்கள், கலைஞர் டிவிக்கு அவர்கள் இப்போது கலைஞர் டிவியிலே ஜிஎம்மாக பொது மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இங்கு ஒரு பேட்டி நடந்தது. அதற்கு ஏதோ ஒரு வகையிலே மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அழைப்பு விடுபட்டு விட்டது. கலைஞர் டிவியினுடைய அந்த நிறுவனத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு. இருந்தாலும் அவர்களுக்கு வந்த தகவலை என்னிடத்தில் சமர்ப்பித்தார்கள். கலைஞருடைய அந்த டிவிக்கு செய்தி எப்படி வந்தது என்றால், முதல்வருக்கு தகவல் செல்கின்றது, தஞ்சையிலே அல்லாஹு அக்பர் 3.5 லட்சம் மக்கள் குழுமி இருக்கிறார்கள், இந்த செய்தியை நீங்கள் வெளியிடுங்கள் என்று தகவல் வருகின்றது, நான் வெளியிட்டேன் என்று சொன்னார். இந்த பிரேரா அவர்களையும் நாங்கள் இந்த சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். அவர்களுக்கும் நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு சுயநலத்தை உள்ளே வைத்திருப்போம். இறைவன் அவர்களுக்கும் இஸ்லாம் என்ற பாக்கியத்தை கொடுத்து இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு அவர்களையும் ஒரு கருவியாக ஆக்க வேண்டும் என்று இந்த சபையோர்களாக நாம் பிரார்த்திப்போமாக என்று கூறி, இந்த புரட்சிக்கு வித்திடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சாதனமாக அமைந்த அவர்களுக்கு இந்த நூலை நான் இப்பொழுது அளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம், அதாவது சாலைகள் அனைத்துமே ரோமாபுரியை நோக்கி என்று. நான் நேற்றுக்கு சென்னையிலிருந்து நேற்று இரவு கிளம்பி இப்ப மதியம் தான் வந்து சேர முடிஞ்சது. என்ன எதிலுமே இடம் இல்லை. நான் கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு பொது மேலாளராக இருந்து யூக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்பிவிட்டும் கிடைக்கவில்லை. என்ன காரணம் என்று கேட்டேன். தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ பெரிய மாநாடு நடக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், அங்கேயும் கிடைக்கல. ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி இறங்கி இப்பொழுதுதான் சேர்ந்தேன். அந்த வகையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். நான் இங்கு கலந்து கொள்வதிலே ஒரு சுயநலமும் இருக்கிறது. ஏனென்றால் 12 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜய் தொலைக்காட்சியிலே நான் பணியாற்றிய பொழுது திரு பாக்கர் அவர்கள் வந்தார்கள், ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று. அன்னைக்கு அவரை பார்த்தா ரொம்ப தீவிரமாக இருந்தனால எல்லாருமே பயந்தாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு. என்று சொல்லுவாங்க, உங்க தீவிரவாதி நண்பர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. நான் மாத்திரம் தான் பேசுவேன் அவர் கூட. அவர் சொன்னார், என்ன நிகழ்ச்சி நடத்த போறீங்கன்னு கேட்டேன். மனிதர்களின் மார்க்கம் இஸ்லாம், அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் இருக்கேன் அப்படின்னு. நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன், இருந்தாலும் எனக்கும் இந்த எழுச்சியிலே கண்டிப்பாக ஒரு ஆர்வம் உண்டு. அதற்காக நான் சொன்னேன், நீங்க மனிதர்களின் மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் ஆடு மாடு நினைச்சிருவாங்க. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்துங்கன்னு சொன்ன உடனே ஏத்துக்கிட்டாரு. அந்த சுயநலத்தோட அந்த சந்தோஷத்துல வந்திருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சிகள் இப்பொழுது 12 வருடங்களுக்கு மேலாக தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சென்றடைந்திருக்கிறது. உங்களை மட்டுமல்ல, நானும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் என் ஒய்ஃப் அரசி பார்த்த உடனே நான் உட்கார்ந்துருவேன் வின் டிவியில இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக. அந்த கொள்கைகளை பின்பற்றி நானும் எங்களுடைய கிறிஸ்துவ சமுதாயத்திலே நானும் என்னால் இயன்ற அளவுக்கு ஒரு சிறு புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா நான் ஆர்சி சமுதாயத்தை சேர்ந்தவன், ஆர்சி கத்தோலிக்க சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் இப்ப அந்த கோயிலுக்கு செல்வதில்லை. ஏன்னா நாங்களும் சிலை வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மனிதன்கிட்ட போய், ஒரு பாதிரியார்கிட்ட போய் பாவ சங்கீதத்தின் பேர்ல நாங்கள் செய்த பாவம் என்று நினைத்து அவர் எங்களை மன்னிப்பார் என்று நினைத்துக் கொண்டு அந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தோம். நான் இப்பொழுது செய்வதில்லை. அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணம். அல்லாஹ் அக்பர். நான் இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கேன். நிச்சயமாக நான் உங்களுடைய சேர்ந்து குரல் எடுப்பேன் என்பதிலே எந்த விதமான கருத்து, இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை என்று கூறி தலைவர் முதல்ல பேசுவ சொன்னாங்க. கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தி வந்தது. நான் அந்த நேரத்திலே அந்த அறையில் இருந்தேன். அந்த செய்தி அறையில் இருந்த பொழுது தலைப்பு செய்தியாக இந்த செய்தி வந்தது நேற்றுக்கு. நான் உடனடியாக அதை எழுதி கொண்டு பாக்கர் அவர்கள் அழைத்தேன், ஃபர்தூஸ் அவர்கள் அழைத்தேன், முனீர் அவர்களை அழைத்தேன். எந்த செல்லுமே போல 7 மணிக்கு செய்தி,
6 மணிக்கு நான் ட்ரை பண்றவங்கள தான் பேசுறதுக்கு. சரின்ட்டு வின் டிவியோட சேர்மன் திரு தேவநாதன் அவர்களை வந்ததா சொன்னாங்க. உடனே அவர் கூப்பிட்டேன். அவர் சொன்னார், பெரியரா ரொம்ப சாதாரணமா நினைச்சிருந்தேன், கலக்கிட்டாங்கயா. இந்த கூட்டம் மாத்திரம் சென்னையில் நடந்துருச்சுன்னா தமிழ்நாடே கலங்கி இருக்கு அப்படின்னாரு. அடுத்த முறை சென்னை என்றது அவங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா வின்டி திரு தேவநாதன் அவர் சொன்னார், இது மாத்திரம் சென்னையில் நடந்துருச்சுன்னா தமிழ்நாடே குலுங்கி இருக்கும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி.